வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா பெக் டெக் ஃப்ளை. பெக் டெக் ஃப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட் எக்ஸசைஸுங்க. பெக்டோரியஸ் மேஜர் பகுதிக்கு பண்ணக்கூடிய ஒரு செஸ்ட் எக்ஸசைஸ். நம்ம சொல்கிற சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியலன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட தசைகள் அறிவோம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிற வீடியோவையும் ரெக்கவரி, ஃபுட்டு, ஒர்க் அவுட்டு இந்த கான்செப்டில் இருக்கிற வீடியோவெல்லாம் பாருங்கள். நம்ம சொல்கிற சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த பெக் டெக் ஃப்ளை இந்த எக்ஸசைஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இது ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட் எக்ஸசைஸுங்க. பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கை மூட்டும் ரிஸ்ட் மூட்டும் ஆஃப் மோடில் இருக்கணுங்க. ஃபுல் டைட் ப்ரெஷரில் வச்சு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன்லி ஒன் உங்கள் ஷோல்டர் மசிலை வச்சு மட்டும்தான், அந்த ஜாயிண்ட் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த ஜாயிண்ட்டை வச்சு உங்கள் செஸ்ட் மசில் கான்ட்ராக்டோட அந்த வெயிட்டை நீங்கள் இழுக்கணும். இதுதான் விஷயம். அதே மாதிரி நீங்கள் கரெக்டான பொசிஷனில் பண்ணால் தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட அப்பர் மசிலில் போய் உட்காரும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, கரெக்டான பொசிஷன். அதே போல் வெயிட் கெய்னரோ இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, புதுசாக வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க புதுசாக ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி இடம் ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறவங்க யாருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணவே வேண்டாம் தயவுசெய்து. இந்த எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு மசில் டைட் ஆச்சுன்னா அது மசில் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். இது வந்து கட்டிங் மசில்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் உடம்புல இருக்கிற கொழுப்பு, செஸ்ட்டில் இருக்கிற கொழுப்பு கம்மி பண்ணுறவங்களும் இந்த எக்ஸசைஸை தாராளமாக பண்ணலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கொஞ்சம் காது கொடுத்து கவனமாக கேட்டுக்குங்க. உங்கள் பட்டெக்ஸை அந்த மிஷினோட சீட்டில் கரெக்டாக சீட் ஆகிருக்கணுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் பேக்கில் ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த குஷனில் போய் கரெக்டாக சீட் ஆகணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது அந்த மெஷினில் இருக்கிற கிரிப்பை வந்து கரெக்டாக டைட்டாக உங்கள் செஸ்ட்டுக்கு நேர, அப்பர் செஸ்ட்டுக்கு நேர வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் பிடிக்கணும். அப்படி அட்ஜஸ்ட் ஆகலைன்னா இந்த மெஷின்லேயே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உங்கள் ஹைட்டுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு உங்கள் செஸ்ட்டுக்கு நேர அந்த ஃப்ளை என்ன சொல்ல வரேன்னா அப்பர் செஸ்ட்டுக்கு நேர அந்த ஃப்ளை உட்கார்ற மாதிரி உங்கள் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹேண்டில் பாரை நீங்கள் இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து மூச்சை இழுத்து நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ரைட் 2 செஸ்ட்டும் உங்கள் 2 செஸ்ட்டும் வந்து அப்படியே நெருக்கி பிடிச்சிங்கன்னா அந்த ஹேண்டில் பார் கரெக்டாக வந்து 2 ஹேண்டில் பார் கரெக்டாக முட்டும். அந்த முட்டின பொசிஷனில் 2 செகண்ட்ஸ் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் மோடுக்கு வாங்க. ரிலாக்ஸ் மோடுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக உங்களோட மூச்சை ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இது புரியலைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 படம் போட்டிருக்கேன், இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பெக் டெக் ஃப்ளை இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நார்மலாகவே நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெயிட் கம்மியாக போடுவோம், இல்லைன்னா நார்மலாக மீடியம் வெயிட்டில் தான் போடுவோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீடியம் வெயிட் கூட யூஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் கடைசியில் சொல்கிறேன், கம்மி வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் வெயிட்டை இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செஸ்ட் மசில் சப்போர்ட்டோட இழுக்கணுங்க. இந்த ரிஸ்ட்டு சப்போர்ட்டோடவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எல்போ சப்போர்ட்டோடவோ நீங்கள் கண்டிப்பாக வெயிட்டை கான்ட்ராக்ட் பண்ணி இழுக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செஸ்ட் சப்போர்ட்டில் இழுங்க, 10% ஷோல்டர் ஹெல்ப் பண்ணும். செஸ்ட் மசில் சப்போர்ட்டோட நீங்கள் இந்த வெயிட்டை ஹேண்டில் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் மசிலில் நல்லா கட்டிங்ஸ் விடுவீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு 2 செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோடு மாதிரி ஒரு பகுதி வருங்க. அது நிறைய பேத்துக்கு இருக்காது, கவனிச்சிங்கன்னா தெரியும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கே பல பேத்துக்கு அந்த கோடு தெரியாதுங்க. இந்த செப்பரேஷன் மசில் அந்த லைன் மாதிரி வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஸ்ட் மசில் சப்போர்ட்டோட இழுத்தால் தான் அந்த லைன் அண்டு செப்பரேஷன் வரும். நீங்கள் ஒருவேளை இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட்டோட ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட்டு, ஷோல்ட்ரு, எல்போ சப்போர்ட்டோடு நீங்கள் இழுத்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு போகாது. அதே மாதிரி உங்கள் செஸ்ட்டோ உங்கள் ஷோல்டரோ இல்லை உங்கள் எல்போவோ கண்டிப்பாக ஃபுல்லாக பண்ணி நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கம்மி வெயிட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயினோ இல்லை இன்ஜுரியோ எதுவுமே ஆகாதுங்க. அதே நீங்கள் ஜாஸ்தி அதிகமான வெயிட்டில் ஹெவி வெயிட்டில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கைமுட்டிலையோ எல்போ, ரிஸ்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டுகளுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டென்டன் சின்ன சின்ன தசை நார்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வளையிற தன்மை நிறைய இருக்குது.
இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டென்டன்லேயோ லிக்மெண்ட்லேயோ ஏதோ பிரச்சனையாகி இன்ஜரி ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 to 6 மாதம் ஆகுங்க. இல்லைன்னா நீங்கள் எப்போ எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த தசை வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக அந்த வெயிட்டை வந்து உங்கள் செஸ்ட் மசில் தாங்குங்க. கை இந்த ஜாயின்லாம் வந்து கண்டிப்பாக தாங்காது. அதே மாதிரி தோள் பட்டையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வலி வந்துருச்சுன்னா தோலில் கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் வருஷக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் ரெடி ஆகும். எனக்கு தெரிஞ்சுங்க, என்னோடய 13 வருஷம் அனுபவத்தில் முதுகுக்கு பின்னாடி இருக்கிற தசை பிடிப்பு பிடிச்சிங்க எக்ஸசைஸ் பண்ணி அது எந்த டாக்டர்னாலையும் சரி பண்ண முடியாமல் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் துறையை விட்டே வெளியே போயிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜரி ஆகாமல் சேஃப் மோடில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது எப்போவுமே உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஜிம்முக்கு வர்றது உங்கள் ஆரோக்கியத்துக்காக தான். இங்கே வந்து காயம் படுறதுக்கு நீங்கள் வரல. இன்ஜரி ஆகிட்டு லைஃப் லாங்காக வீட்டில் சும்மா உட்கார்றதுக்கு வரலைங்க. இன்ஜரி ஆச்சுன்னு அத்தனை வலிக்கும். குமிஞ்சா வலிக்கும், நிமிந்தா வலிக்குங்க. ஜாயின்ட் பெயின்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்க. அதை நீங்கள் தப்பான முறையில் எக்ஸசைஸ் பண்ணி சம்பாரிச்சிக்காதீங்க. கரெக்ட் பொசிஷன், கரெக்ட் ஒர்க் அவுட் மெத்தட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது என்னோடய சொந்த ஆலோசனைங்க. கண்டிப்பாக இதை மறக்காதீங்க. இந்த அப்பர் செஸ்ட்டில் எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா, உங்களோட செஸ்ட் அப்பர் செஸ்ட் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நார் தசை நார்கள் உள்ள நிறையா பம்ப் ஆகுங்க. இன்னொன்று வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டையரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தசை நார்கள் வந்து ஒரு கோடாக தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அந்த மசில் உங்களுக்கு நல்லா வெளியே தெரியும். எப்படி சொல்கிறதுன்னா, அந்த தசையே வந்து நீங்கள் கடைஞ்செடுத்து வெளியில் தெரிகிற மாதிரி தெரியுங்க. மற்ற எந்த மசிலுக்கும் இந்த மாதிரி கடைஞ்செடுத்து வெளியே தெரியாது. அப்பர் செஸ்ட்டுக்கு எலும்பு கொஞ்சம் மசில், அதுக்கு மேலே வந்து தோல் இருக்குது. அதனால் டீப் மசிலாகவே அப்பர் செஸ்ட்டு நமக்கு வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.